ஸோ த்ராட்லர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு டிரைவிங்கில் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இப்போ நம்ம பண்ண போகிற இந்த சுச்சுவேஷன் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ஹில்லில் போகும்போது நமக்கு வந்து ப்ராப்பரான கிளச் கண்ட்ரோல் இல்லாதனால வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு அப்ஹில்லில் ஏற்றுறேன், வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் பின்னாடி ஒரு கார் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடியுமே வந்து க்ளோஸாக ஒரு வண்டி இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும், ரோடு வந்து கிட்டத்தட்ட என் கண்ணுக்கு சுத்தமாக தெரியல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வண்டி வந்து ரிவர்ஸே விடாமல் எப்படி வந்து ஃபார்வேர்டாக கொண்டு போவீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவோட கண்டென்ட். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இப்போ இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி வண்டி வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு மேடான இடத்துல வந்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு பிகினர் டிரைவர் ஆகட்டும், அதே மாதிரி லேடிஸ் வந்து கார் டிரைவ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்பவே பேனிக் ஆகிடுவாங்க. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆஃப் கிளச் வந்து ஒர்க் ஆகாது. கிளச் ஆஃப் கிளச் விட்டிங்கன்னா கண்டிப்பாக வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். முன்னாடி வந்து மூவ் ஆகாது, பின்னாடி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு பின்னாடியும் வெஹிக்கிள் இருக்கும், முன்னாடியும் வெஹிக்கிள் இருக்கும். இதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்சிலரேட்டர் மிதித்து முன்னாடி கொண்டு போனாலும் முன்னாடி இருக்க வண்டியை வந்து இடிச்சிடும். அதே மாதிரி நம்ம ரொம்ப ஸ்லோவாக வந்து ஆக்சிலேட்டர் மிதித்து கிளச்சை ரிலீஸ் பண்ணோம்னா வண்டி வந்து ஆஃப் ஆகிடும், தேவையான வந்து சஃபிஷியன்ட் பவர் பத்தாமல். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து எப்படி வந்து டேக்கிள் பண்ணலாம், சில ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. மொத்தமாக ஒரு 3 மெத்தட் வச்சு இந்த வண்டியை வந்து மேலே கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த மெத்தட் என்ன, ஸோ எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்றத வந்து கிளியராக நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ பின்னாடியுமே எவ்வளோ எஃபர்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். அந்த 3 மெத்தட்ஸில் வந்து எந்த மெத்தட் உங்களுக்கு செட் ஆகும், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து வண்டியை வந்து மூவ் பண்ணும்போது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து நம்ம கார் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நின்றுட்டுருக்கு அப்படின்றத வந்து முதல்ல காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்ம கார் வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நின்றுட்டுருக்கு. இது எந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிக்க முடியும்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரகிளான சுச்சுவேஷன் தான். ஸோ மேக்ஸிமம் இந்த சினாரியோலே வந்து பார்த்திங்கன்னா இது ரிவர்ஸ் போக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும், இந்த ஃப்ரண்ட் டயர்லாம் நல்லா வந்து ஒரு சின்ன குழி மாதிரி இருக்குது, இந்த இடத்துல வந்து நல்லா மாட்டியிருக்கு. ஸோ இது வந்து ஃபார்வேர்டில் கொண்டு வரணுன்னா உண்மையாகவே செம சேலஞ்சு தான். வண்டி கண்டிப்பாக ரிவர்ஸ் போகும். ஸோ இந்த சுச்சுவேஷனை தான் நம்ம வந்து இப்போ சிமுலேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து முன்னாடி வந்து கொண்டு வரலாம் அப்படின்றத வந்து சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம காருக்கு உள்ளே வந்து இருக்கோம். நான் வந்து ஹேண்ட் பிரேக் போட்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஸோ வண்டி வந்து மூவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஸ்ட்ரகிளான பார்ட் தான் இந்த இடத்துல. உங்களுக்கு வந்து பார்க்க முடியும், ரோடு வந்து சுத்தமாக தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விஷன் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளைண்ட் விஷன் தான், சுத்தமாக எதுவுமே வந்து தெரியல. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆல்ரெடி நம்ம வந்து ஃபார்வர்டே வந்திருப்போம். அந்த இதை வச்சு பார்க்கும்போது ரோடு ஓரளவுக்கு எந்த ஸ்ட்ரெயிட்டாக போதா லெஃப்ட் அண்ட் ரைட் அதை வந்து நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம இந்த வழியாக தான் வந்து ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்றதுனால. ஸோ முதல்ல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹாஃப் கிளச் விடுறேன். ஸோ நான் வந்து என்னோடய ஃபூட்டை வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் கிளச் ரிலீஸ் பண்ணுறேன். ஆனால் ஹாஃப் கிளச் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. வேணால் நான் விட்டு கூட காட்டுறேன். ஸோ ஹாஃப் கிளச் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். வண்டி வந்து நல்லா வைப்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. ஆனால் முன்னாடி போக மாட்டேங்குது. வண்டி வந்து டுவர்ட்ஸ் ரிவர்ஸ் போக ஆரம்பிக்குது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது இன்ஜின். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப் கிளச் மெத்தட் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டீப்பான இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா ஆஃப் கிளச் சுத்தமாக ஒர்க் ஆகுது. ஸோ மெத்தட் 2 இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ப்ராக்டிஸில் தான் வரும். நார்மலாக நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா வராது. அது மெத்தட் 2 என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து நீங்கள் வந்து கிளச்சை வந்து இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு பிரேக்லேருந்து நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் பெடல் நமக்கு வந்து காலை கொண்டு போகணும். ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். பட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. நீங்கள் இமீடியட்டாக பண்ணிங்கன்னா ஒன்று வந்து முன்னாடி இருக்க வண்டி மேலே ஹிட் பண்ணிவிடுவீங்க, இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக கிளச் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி இருக்க வண்டி பக்கம் போய் இடிச்சிடும். ஸோ இதனால் இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி இப்போ நான் இருக்கிற சுச்சுவேஷன் மாதிரி பின்னாடி முன்னாடி யாரும் இல்லாத இடத்துல வந்து நீங்கள் வந்து இது கொஞ்சம் பிகினர் டிரைவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2-3 டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அந்த விஷயம் வந்து பழகும். பட் நான் உங்களுக்கு வந்து இது விஷுவலாக காட்டுறேன், நான் இந்த இடத்துல வந்து எப்படி மூவ் பண்ணுறேன் அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து நம்ம மெத்தட் 2க்கு வந்து போகிறோம். ஏன்னா மெத்தட் 1 வந்து கிளச்சு வந்து ஆஃப் கிளச்சு விடுறது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் மெத்தட் 2 என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சடனாக வந்து பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து நம்ம ஆக்சிலேட்டரை வந்து கொடுத்து வண்டியை வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வண்டி வந்து மூவ் ஆகும். ஸ்டில் எஸ் மூவ் ஆக தான் செய்யும். ஏன்னா நம்ம வந்து பிரேக் விட்டு ஆக்சிலேட்டருக்கு
கொண்டு போகிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரிவர்ஸ் போகும். ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்க்குறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நான் விசிபிளாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து எந்தளவுக்கு அங்கே தெரியுதுன்னு தெரியல. ஸ்டில் ஐ ஹோப் உங்களால் வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இன்னொரு 2 ஃபுட்டும், ஒரு ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சை கம்ப்ளீட்டாக வந்து அழுத்தி பிடிச்சிருக்கு, இன்னொரு ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கை ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து மெத்தட் 2க்கு வந்து போவோம். எஸ் 1 2 3. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்ம வண்டி வந்து கண்ட்ரோலில் வந்துடுச்சு. ஸோ வண்டி வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் 2. நம்ம ஹில்லை வந்து கிளைம் பண்ணிட்டோம். செகண்ட் டைமும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து கொண்டு வரேன். ஸோ கொண்டு வந்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு மூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மெத்தட் வந்து உண்மையாகவே ரிஸ்கி, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்கி கிடையாது. இது வந்து கற்றுக்கிட்டால் ரொம்ப ஈஸி தான். பட் ஸ்டில் நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பேனிக்காக இருக்கும். ஏன்னா வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்டு போட்டு தான் முன்னாடி போகும். ஏன்னா ஸ்ட்ரகிள் பண்ணி ஏறுது இல்லைங்களா, அதனால். ஸோ இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க, நான் கிளச்சை வந்து ஃபுல்லாக பிடிச்சிருக்கேன். ஸோ இந்த மெத்தடில் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளச் வந்து ஆஃப் தான் ரிலீஸ் பண்ணும். இந்த மெத்தட்லேயுமே ஃபுல்லாக வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. வண்டி வந்து லோட் நல்லா ஆஃப் ஆகிடும். ஸோ இன்னொரு தடவையும் பண்ணி காட்டுறேன். நம்பர் 2 மறுபடியும் மூவ் பண்ணுவோம். ஸோ வண்டி வந்து லைட்டாக பின்னாடி போகுது. இப்போ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி முன்னாடி ஏறுது. ஸோ உங்களால் பார்க்க முடியும் நான் எந்த அளவுக்கு வந்து இது பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ சிம்பிள் தான், ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க, மூவ் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். எஸ். ஸோ இந்த மெத்தட் வந்து தான் செகண்ட் மெத்தட். நம்பர் 3 ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அந்த மெத்தட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹேண்ட் பிரேக் மெத்தட். ஸோ முதல்ல வந்து ஹேண்ட் பிரேக்கை வந்து போட்டுக்கோங்க. ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டு பிரேக்கை இப்போ வந்து தாராளமாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் செகண்ட் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹேண்ட் பிரேக்கை வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டரை வந்து கொஞ்சம் இது பண்ணிவிட்டு ஒரு பேண்ட் வீட்டில் வந்து பைட்டிங்க்கு வந்து கொண்டு வந்துருங்க. ஒரு 1000 RPMன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து ஆக்சிலேட்டரை வந்து அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், மெதுவாக வந்து ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுங்கள். வண்டி வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும். பட் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்றவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு வந்து நல்லா தேயும். ஸோ அதனால் இந்த மெத்தட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸ்டில் நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களால் வந்து பிரேக்கை விட்டுட்டு இமீடியட்டாக வந்து ஆக்சிலேட்டர் தர முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் பிரேக்கை போடுங்க. ரெண்டாவது வந்து பிரேக்லேருந்து கால் எடுத்துருங்க. கிளச்சு லைட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அழுத்தி பிடிச்சிட்டு மெதுவாக வந்து கிளச்சு விட்டுக்கோங்க. கிளச்சு விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், ஹேண்ட் பிரேக்கை ரிமூவ் பண்ணி விடுங்க. வண்டி வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். பட் இந்த மெத்தடில் கிளச்சு நல்லா தேயும். அதனால் வந்து இந்த மெத்தட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸ்டில் இந்த மெத்தட் நான் ரெண்டாவதாக சொன்ன ஒரு மெத்தட் இருக்கு இல்லைங்களா, அது உங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த 3 மெத்தடும் நான் வந்து வெளியிலேருந்து காட்டுறேன். ஸோ வீடியோ வந்து நான் எப்படி வந்து நான் கிளைம் பண்ண வைக்கிறேன், ஆல்மோஸ்ட் ஃபுட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, வண்டி எப்படி நான் கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு. இப்போ எக்ஸ்டர்னல்லேருந்து பாருங்கள், வண்டி வந்து மூவ் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் காருக்குள்ளேருந்து ஃபுட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த மாதிரி அதை பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சிக்கிற விஷயமோ பண்ணுற விஷயமோ இது வந்து கிடையாது. டெஃபினெட்லி எனக்கு தெரியும். நான் வந்து எக்ஸ்டர்னலாக வண்டியை வந்து மூவ் பண்ணி வெளில இருந்து காட்டுறேன். ஏன்னா நீங்கள் உள்ளேருந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு வந்து ரியலைஸ் ஆகிருக்காது அந்த சுச்சுவேஷன். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து வண்டி எக்ஸாக்டாக ஆஃப் பண்ணிட்டேங்க. ஸோ பாருங்கள், வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து தெரியும் இந்த இடத்துல மூவ் பண்ணுறது தான் சேலஞ்ச். ஸோ இதை வந்து நம்ம மூவ் பண்ணி காட்டுவோம். ஃபுட் ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ வண்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட் கியரில் வச்சுருக்கோம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ரோடு தெரியாது. ரியரில் வந்து வண்டி போகிற சான்சஸ் இருக்குது. ஃப்ரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம கொண்டு போய் முன்னாடி இருக்க வண்டிக்கும் இடிக்கக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நான் சொல்லி கொடுத்த ஆக்ஷன்ஸ் தான். முதல்ல வந்து பெடலை ஒரு ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இமீடியட்டாக பிரேக்கை வந்து டச் பண்ணி இந்த மாதிரி வந்து கொண்டு போகணும். ஸோ இப்போ வந்து பார்த்துருப்பீங்க, வண்டி வந்து முன்னாடி வந்துருச்சு. ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு இதுவாக வந்து வருதுன்னு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப இமீடியட் வண்டி வந்து கிளைம் ஆனதுக்கப்புறமா உடனே ஆக்சிலேட்டரை வந்து ரிலீஸ் பண்ணிக்கணும். இல்லை முன்னாடி போயிருக்க வண்டியை வந்து இடிச்சிருவோம். ஸோ இதை வந்து இந்த ஆக்ஷனை மறுபடியும் நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ ரியர்லேருந்து ஸோ மறுபடியும் வண்டி அதே சுச்சுவேஷனுக்கு வந்து கொண்டு போவோம். இப்போ வந்து நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. எகைன் அந்த ஆக்ஷனை வந்து செஞ்சு காட்டுறேன். வண்டி வந்து ரொம்பவே இது பண்ணி சவுண்டு போட்டு தான் முன்னாடி போகும். ஏன்னா நம்ம வந்து RPM அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுறோம், அதனால் அந்த மாதிரி போகும். ஸோ இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன். எஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்க முடியும், முன்னாடி வந்து கொண்டு வந்துட்டோம். எஸ். ஸோ இந்த வீடியோவில் அட்லீஸ்ட் சம்திங் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காலியான இடத்துல யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம இந்த மாதிரி வண்டியை வந்து ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி இது பண்ணி பாருங்கள். அப்போ தான் ரியல் டைம் சுச்சுவேஷனில் உங்களால் இது வந்து ஃபேஸ் பண்ண முடியும். இல்லைனா கண்டிப்பாக வந்து பேனிக் ஆகிடுவீங்க, பின்னாடி இருக்க வண்டிக்கு வந்து இடிச்சிருவீங்க.
ஸோ ஃபைனலாக என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒரு கையில் வந்து ஸ்டேரிங் ஹேண்டில் பண்ணுங்கள், இன்னொரு கையில் எப்பயுமே ஹேண்ட் பிரேக்கை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்கேஸ் வண்டி வந்து ஆஃப் ஆகிடுச்சு, இல்லை வந்து முன்னாடி போகுது பின்னாடி போகுது அப்படின்ற பட்சத்தில் இமீடியட்டாக ஹேண்ட் பிரேக்கை வந்து என்கேஜ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை வந்து இந்த 3 மெத்தட், ஆஃப் கிளச் மெத்தட் ஆகட்டும், உங்களுக்கு வந்து இமீடியட்டாக பிரேக்கை விட்டு ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணுற விதமாகட்டும், இந்த 2 மெத்தட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுங்கள். தேர்ட் மெத்தடில் ஆப்வியஸ்லி நமக்கு ஹேண்ட் பிரேக் போட்டு தான் நம்ம வந்து கிளச்சை என்கேஜ் பண்ணி மூவ் பண்ணுவோம். அதனால் வந்து ஹேண்ட் பிரேக் அங்கே ஆப்வியஸ்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 மெத்தட்லையுமே சேஃப்டிக்காக ஹேண்ட் பிரேக்கை எப்பயுமே வச்சுட்டு மூவ் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ இதுதான் மக்களே, இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் இந்த சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணேன். ஏன்னா முன்னாடியும் வண்டி இருந்தது, பின்னாடியும் வண்டி இருந்தது. ஸோ அப்போ வந்து நான் ரியலைஸ் பண்ணேன், ஒரு பிகினராக இருக்கும்போது இந்த சுச்சுவேஷன் வந்து ஓவர் கம் பண்ணுறது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்திருக்கும் அப்படின்றது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே ரிஸ்க்கு. ஏன்னா வண்டி வந்து எதிர் முன்னாடி போயிடுச்சிரும், இல்லை பின்னாடி போயிடுச்சிரும். அதனால் இந்த மாதிரி காலியான இடத்துல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைமில் போய் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். எஸ், ஐ ஹோப் ஸோ. இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். அன்டில் தட், பாய் ஃப்ரம் ஹார்ட் ட்ரைவர்ஸ் பிரவீன். தேங்க்யூ. சேஃப் டிரைவிங்.